தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி கள்ளச்சாராய பாக்கெட் மாதிரி வைத்து போராட்டம். திமுக அரசை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தி வந்த பாஜகவினர் கைது. பாஜக விளையாட்டுப் பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி, நாராயண திருப்பதி ஆகியோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி கள்ளச்சாராய பாக்கெட் மாதிரி வைத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது அண்மை செய்தியின்படி கள்ளச்சாராய பாக்கெட் மாதிரி வைத்து போராட்டம் நடத்தி வருகிறது. திமுக அரசை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தி வந்த பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. கள்ளச்சாராயம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்த சூழ்நிலையில இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சது மற்றும் அது உயிரிழந்தது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் திமுக அரசுடியாக விலக வேண்டும். திமுக அரசு இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாநிலத்துடைய போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர்கள் கரு நாகராஜன், நாராயண திருப்பதி, அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் தலைமையில வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் பெறும் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை தொடர்ந்து காவல்துறை கைது செய்தனர். குறிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம், அதாவது கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட வந்ததாக கூறி காவல்துறையினர் தொடர்ந்து அனைவரையுமே வர ஒவ்வொருவரையும் கைது செய்தனர். இதிலும் குறிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த சிலர் இந்த கள்ளச்சாராயம் ஒரு பாக்கெட்டில் வைத்திருப்பது போல தண்ணீரை வைத்துக் கொண்டு அந்த மாதிரி ஒரு நூதனமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக திமுக அரசு விலக வேண்டும், அந்த அமைச்சர், அதாவது மதுவிலக்கு அமைச்சராக கூடியவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த மாநில துணைத் தலைவர்கள் கரு நாகராஜ், நாராயண திருப்பதி, அதே போல விளையாட்டு பிரிவின் மாநில அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் உடனடியாக கைது செய்து நுங்கம்பாக்கத்தில் அதிகமாக ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதி ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் 550க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்ய நடவடிக்கை ஈடுபடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட பேருந்துகளானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில 500க்கும் மேற்பட்ட போலீசுகள் இருப்பதால் இந்த பதற்றமான சூழல். வள்ளுவர் கோட்டம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில யார் நடந்து சென்றாலும் அவர்கள் யார் என்ன வேண்டும் அவர்கள் முழு தகவலை கேட்டு அவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களா, போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களா என்ற உள்ளிட்ட கோரிக்கை அவர்களை விசாரணை செய்து அவர்களை தொடர்ந்து கைது செய்கிறார்கள். குறிப்பாக இந்த வழியா செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த பிரச்சனைக்கு உட்படுவதால் அவர்களிடம் முழுமையான விசாரணையை மேற்கொண்டு அவர்கள் இந்த வழியாக அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில ஒரு போக்குவரத்து நெரிசலானது சிறிதற்கு முன்பு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த அமர் பிரசாத் ரெட்டி, அதாவது பாஜகவினுடைய விளையாட்டு பிரிவின் தலைவர்களுடைய அமர் பிரசாத் ரெட்டி சாலை மறியலிலும் ஈடுபட்டார். எதற்காக கைது செய்கிறீர்கள் உள்ள கோரி, எதற்காக கைது செய்கிறீர்கள்? கைது செய்ய வேண்டியது எங்களை அல்ல, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் ஏற்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும், திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என முழு கோஷத்தை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டதால் உடனடியாக அவரை செய்து தற்போது அவர்களை நுங்கம்பாக்கத்தில் கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர்.